ராணுவத்தில் சேர மறுக்கும் மரபு வழி யூதர்கள், ஆட்கள் இல்லாமல் திண்டாடும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. சிறப்பு உம்ரா ஆஃபர் ஜூலை முதல் டிசம்பர் வரை. டீலக்ஸ் 84,900 ரூபாய், சூப்பர் டீலக்ஸ் 1,04,900 ரூபாய். ரம்ஜான் மாதத்தில் புக் செய்தால் குலுக்கல் முறையில் இருவருக்கு 10,000 ரூபாய் கட்டணம் குறைக்கப்படும். மரியம் ஹஜ் சர்வீஸ், ராயபுரம், சென்னை. காசா மற்றும் லெபனானில் மீண்டும் போரை தொடங்கி இருக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு போதுமான ஆட்கள் கிடைக்காமல் திண்டாடி வருகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு இஸ்ரேலில் உள்ள ரிசர்வ் படையினர் சராசரியாக 136 நாட்கள் போர்க்களத்தில் பணியாற்றியுள்ளனர். இதில் சிலர் 300 நாட்களுக்கும் மேலும் போர்க்களத்தில் பணியாற்றியுள்ளனர். ஆக்கிரமிப்பு ராணுவ கமாண்டர்கள் இவர்களை விட அதிகமான நாட்கள் போர்க்களத்தில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் தற்பொழுது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு 10,000 ராணுவ வீரர்கள் தேவைப்படுகின்றனர். பெண்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களிடமிருந்தும் இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்துவிட்ட நிலையில் மீதம் இருப்பது தீவிர மரபு வழி ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள் மட்டுமே. அவர்கள் நாங்கள் உயிரை கூட மாய்த்துக் கொள்வோம், இஸ்ரேல் இராணுவத்தில் சேரமாட்டோம் என்று கூறி வருகின்றனர். அவர்களிடமிருந்து மட்டுமே 10,000 பேரை எடுக்க இஸ்ரேல் திட்டமிட்ட நிலையில் வெறும் 177 பேரை மட்டும்தான் அவர்களால் பணிக்கு அமர்த்த முடிந்திருக்கின்றது. இதனால் இந்த ஆண்டு வரும் மாதங்களில் ரிசர்வ் படையினருக்கு அதிகமான பணிச்சுமை ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அதிக அளவில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வீட்டு வேலை பார்ப்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருப்பவர்களையும் இராணுவத்திற்கு திருப்பி விடுவதால் இஸ்ரேல் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிகமான அழுத்தத்துடன் அதிக நாட்கள் வேலை பார்க்கும் ஆக்கிரமிப்பு படை இராணுவத்தினருக்கு போதுமான ஊக்கத்தொகை கொடுக்காததும் அவர்களை சோர்வடைய செய்துள்ளது. இதே நிலைமை தொடர்ந்து நீடித்தால் இராணுவத்திற்கு உள்ளேயே குழப்பம் ஏற்பட்டு மக்கள் நம்பிக்கை இழக்கும் சூழல் ஏற்படலாம் என்று கணிக்கப்படுகின்றது.